கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. திருவள்ளுவர் சிலைக்கு சென்று மரியாதை செய்கிறார். வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கூட்டணி கட்சியினருக்கு வேண்டுகோள். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று ஆலோசனை. திமுக சார்பில் பங்கேற்கிறார் பொருளாளர் டி.ஆர். பாலு. ஷூட்டிங்கிற்கு பார்வையாளர்களை கூப்பிட்டு செல்கிறார் பிரதமர் மோடி. தியானம் தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம். நிறைய ஷூட்டிங் பார்த்திருப்பேன், மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு. அவ்வளவுதான் ஸ்டோரி, டைரக்ஷன், ஆடியன்ஸ் கொடுங்க. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை, தேனி, கிருஷ்ணகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும். உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேல் பெய்த கனமழை. வெப்பம் குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கோடை வெயிலால் மின் விநியோக பாதையில் பழுது ஏற்படுவதாக மின்சார வாரியம் விளக்கம். மின் தடையை உடனுக்குடன் சீர் செய்து தடையில்லா மின்சாரம் வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதலாக மின் விசிறிகள் அமைக்க வேண்டும். வெப்ப அலையால் 61 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி ராமதாஸ் வலியுறுத்தல். கடலூரில் கருடன் படம் பார்க்க நரிக்குறவர்களை அனுமதிக்கவில்லை என புகார். கோட்டாட்சியரிடம் மனு அளிக்க அனுப்பி வைத்த காவலர்கள். ஏழாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 57 தொகுதிகளிலும் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த ஜே.பி. நட்டா, யோகி ஆதித்யநாத், லாலு பிரசாத் யாதவ். பஞ்சாபில் வாக்களித்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங். பள்ளிகொண்டா, வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் நாளை மறுநாள் முதல் கட்டணம் உயர்வு. 5 முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக தகவல். கோவை அருகே மருதமனையில் உடல்நலம் குன்றிய யானை கிரேன் உதவியுடன் எழுந்து நின்றது. உடன் இருந்த குட்டி யானையை காணாததால் ட்ரோன் மூலம் தேடும் வனத்துறை. சிவகாசி அருகே தற்கொலை செய்த ஆசிரியர் லிங்கத்தின் 50 லட்சம் ரூபாய் வீட்டை 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு எழுதி வாங்கிய கந்துவட்டிக்காரர். விருதுநகர் மாவட்ட எஸ்பி தகவல். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கீழ் சென்றத்தூரில் வயிற்றுப்போக்கிற்கு ஒருவர் உயிரிழப்பு. 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆட்சியர் ஆய்வு. மதுரை அருகே கள்ளந்திரியில் மீன்பிடி திருவிழா. 100கணக்கானோர் கூடி மீன்களை அள்ளிச் சென்றனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் அமெரிக்கா, கனடா மோதல். T20 உலகக்கோப்பையில் இந்தியா, பாகிஸ்தான் மோதும் போட்டிக்கு டிக்கெட் 8,34,000 ரூபாய் வரை விற்பனை. 34 பார்வையாளர்களுடன் தயாராகும் நியூயார்க் மைதானம்.
கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர் தியானத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட உள்ளார். நேற்று முன்தினம் கன்னியாகுமரி வந்த பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 3 நாட்களாக விவேகானந்தர் பாறையில் தங்கியிருந்து தியானம் செய்து வருகிறார். மோடி இன்று விவேகானந்தர் பாறையில் உள்ள பகவதி அம்மனின் ஸ்ரீவாத மண்டபத்தில் தரிசனம் செய்தார். அடர் காவி நிறத்தில் வேட்டியும் இளம் காவி நிற சட்டையும் காவி நிற துண்டும் அணிந்து கையில் துளசிமணி மாலைகளை வைத்து பூஜைகளில் ஈடுபட்டார். விவேகானந்தர் பாறையில் இருந்தவாறு சூரிய நமஸ்காரம் செய்ததோடு அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மகா மைய மண்டபத்தில் உள்ள சுவாமி விவேகானந்தர் சிலை முன் வழிபாடு செய்ததோடு மலர்களை வைத்து பாத நமஸ்காரம் செய்தார். பின்னர் மைய மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தை தொடங்கிய பிரதமர் மோடி பிற்பகலில் முடித்தார். கன்னியாகுமரி கடற்கரை பகுதியிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நாளை காலைதான் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏற்கனவே விவேகானந்தர் பாறைக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலம் திருப்பி அழைத்து வரப்படுகிறார்கள். ஷூட்டிங்கிற்கு பார்வையாளர்களையும் பிரதமர் மோடி கூட்டிச் சென்றுள்ளதாக கன்னியாகுமரியில் மேற்கொள்ளும் தியானம் குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சித்துள்ளார். நிறைய ஷூட்டிங் பார்த்திருப்பேன், மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு. அவ்வளவுதான் பிரச்சனை. ஸ்டோரி, டைரக்ஷன், ஆடியன்ஸ் இல்ல வாழ ஆடாது. மேலையும் மக்கள் அனுப்பிச்சுக்காங்கிறாங்க, அனுப்புறாங்க, அனுப்பணும் நம்புறேன், ஆசைப்படுறேன், அனுப்புற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போகும். தோத்து போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டார். முடியும். வேலூர் பேரணாம்பட்டு அருகே கீழ் சென்றத்தூரில் வயிற்றுப்போக்கு காரணமாக ஒருவர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேரணாம்பட்டு அருகே கீழ் சென்றத்தூரில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 80 வயதுடைய வளராமன் என்ற முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் நிகழ்விடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து அவர்களிடம் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதா என கேட்டறிந்தார். இந்நிகழ்வை அடுத்து சென்றத்தூர் கிராமத்தில் தற்போது மருத்துவ குழுவினர் சுகாதார பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.